வணக்கம் மக்களே. பார்க்க கொஞ்சம் டயர்டாக இருப்பேன் ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட ஒர்க்கு. பட் ஸ்டில் இந்தியா இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பற்றி கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து பயங்கரமான தோல்வி. இந்தியா செம்மையாக அடி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு இந்தியன் கிரிக்கெட்டே அழிஞ்ச மாதிரிலாம் சீனை போட்டுட்ருக்காங்க. 12 ஐசிசி வேர்ல்டு கப் T20 மேட்ச்சு தொடர்ந்து ஜெயிச்சு இன்றைக்கி தோற்றுருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் இது வரைக்கும் அவர் விளையாடின எல்லா டோர்னமெண்ட்லேயுமே வந்து அந்த சீரீஸ் ஜெயிச்சிருக்காரு. டுடே இட் வாஸ் அ வெரி பேட் மேட்ச், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்காக அப்படியே நாம் வந்து செதஞ்சு கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எஸ், தேர் ஆர் சம் நியூ சேலஞ்சஸ், அன்வான்ட் ட்ரபிள்ஸ் வந்திருக்கு தான். பட் அதுக்காக வந்து அப்படியே நம்ம துவண்டு விழ வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் வந்து அவனுக்கு என்ன பெரிய இது மாதிரி கலாய்ப்பானுங்க. நாங்கள் வந்து அடித்த 113 கூட நீங்கள் அடிக்கலடா 2 ரன் கம்மிடான். அவனுங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வாயே கிடையாது. ஓகேங்களா? 2023 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் லெவல் கூட வரல. அதுக்கப்புறம் 2024 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு லெவலே தாண்டல. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவங்க ஊரில் நடந்துமே அடுத்த லெவல் கூட வரல. இப்போ ஏதோ சூப்பர் 8ல் ஓசியில் வந்து நின்றுருக்கானுங்க. ஓகேங்களா? அதுவும் அவங்க இருக்கிற குரூப்பு இருக்கிறதுலே பயங்கர வீக்கான குரூப்பு. அதில் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து மழைனால வேறு கிடச்சிச்சு. பட் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் லெவல் அவங்க வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னுமே நான் சொல்கிறேன். ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, டேவிட் மில்லர் வந்து அவர் வந்து இந்த 2024 வேர்ல்டு கப்பில் அவருடைய விக்கெட் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம ஒரு அப்செட் கொடுத்தோம். அஃப்கோர்ஸ் நம்ம கேமை நம்ம விளையாடணும். அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் எடுத்தார்னு சொல்கிற மாதிரி எனக்கு இதை சொல்ல பிடிக்கல. பட் சொல்கிற மாதிரி அவங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கே சில தடைகளை இப்போ வச்சுட்டாங்க. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பயங்கரமான ஒரு நெட் ரன் ரேட் டிஃப்ரென்ஸில் தோற்றுருக்கோம். -3 அப்படிங்கிறது ஒரு டெட் ப்ளோ அது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். அது வந்து மஸ்ட்டு, அது வந்து ஜெயிச்சே தீரணும். பட் அப்படி ஜெயிச்சா கூட வி ஷுட் வெயிட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா டு வின் ஆல் த 3 மேட்சஸ் இன் த சூப்பர் 8. ஏன்னா ஒருவேளை அவங்க யாரோ ஒருத்தட்ட தோத்தா கூட அவங்களுக்கும் 4 பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு டைட் காம்படிஷன் 3 பேருக்கு 4 பாயிண்ட்ஸ்னு வருது அப்படின்னா நெட் ரன் ரேட் வில் ஸ்பீக். அப்போ நமக்கு இது ஒரு பெரிய அடியை கொடுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு வலியான ஒரு விஷயம் தான், ஒரு அன்வான்ட் பெயின். ஸோ நம்ம தோற்றுருந்தாலும் ஒரு டீசெண்டான ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்கணும். அதுக்கு நான் 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்லெஸ் பேட்டிங்கை தான் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி திலக் வர்மா அவுட் ஆன விதம் வந்து ரொம்பவே இடியாட்டிக்காக இருந்துச்சு. அனாவசிய ஷாட்டு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வெரி வெரி பேட். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. அது வந்து அக்சர் பட்டேல் பால் அவர் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருக்கு போலிங் கொடுத்துருக்கணும். பட் பேட்டிங் கிடச்சிது, நல்லா விளையாடி இருக்கலாம். அப்போ தான் ஒரு 6 அடிச்சிருந்தார். புதுசாக ஒரு போலர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. 7 ஓவர்ஸில் 6 போலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த அளவுக்கு ஒரு பிளானோடு வந்திருந்தாங்கிறப்போ அந்த ஓவர் நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி அவருடைய போலிங் எப்படி வருதுங்கிறத, பாஷோட போலிங் வருதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அடிச்சிருக்கணும். ஹீ வாஸ் மேக்கிங் வெரி பேட் மூவ். அதே மாதிரி ரிங்கு சிங் இடியாட்டிக் வே ஆஃப் கெட்டிங் அவுட். நீங்கள் அந்த இடத்துல ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரன் டிஃப்ரென்ஸை குறைச்சிருக்கணும். ஸோ இடியாட்டிக் வே ஆஃப் கெட்டிங் அவுட். அப்புறம் ஹர்ஷதீப் சிங், வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி பேட்டிங் ஃப்ரம் ஹிம். பட் எதுக்காக அந்த ஒரு இடியாட்டிக் ஷாட்? எஸ்பெஷலி அப்போ தான் அந்த ஓவரில் வந்து 2 விக்கெட் விழுந்திருக்கு. இந்த பக்கம் தூபை நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ யூ ஷுட் ஹவ் ரொட்டேட்டட் ஸ்ட்ரைக். அதனால் வந்து ரொம்ப இடியாட்டிக்காக நம்ம பேட்டிங் பண்ணதுனால 3 நெட் ரன் ரேட் நெகட்டிவில் இருக்கும், விச் இஸ் அ வெரி பிக் பெயின். ஸோ என்னை பொறுத்தவரையில் நம்ம ஜெயிக்கணும், பெருசாக ஜெயிக்கணும். அப்படி நம்ம பெருசாக ஜெயிச்சா கூட வி ஸ்டில் ஹாவ் அ ப்ராப்ளம் இன் குவாலிஃபைங்கிறது உண்மை தான். பட் இதை வந்து இந்தியா கண்டிப்பாக பிரேக் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா ஸ்டில் ஐ எம் சேயிங், சவுத் ஆஃப்ரிக்கா 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தென் வி ஆர் அந்த டிரைவர் சீட். ஏன்னா இந்தியாக்கிட்டேயும் அந்த டீம் தோற்றுருப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்காட்டையும் அந்த டீம் தோற்றுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸே வராது. நம்ம 4 பாயிண்ட்ஸில் இருப்போம். ஸோ வி வில் ஷுவர்லி கெட் இன் டு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொவைடட் வி வின் த நெக்ஸ்ட் 2 மேட்ச். ஆனால் அதில் ப்ரெஷர் இருக்குமா? இருக்கும். ஏன்னா ஜிம்பாவே சம ஃபார்மில் இருக்காங்க. இதுக்கும் பல வருஷங்கள் முன்னாடி ஜிம்பாவேட்டை நம்ம வேர்ல்டு கப்பில் முக்கியமான மேட்சஸ் தோற்றுருக்கோம். பல வருஷங்கள் முன்னாடி, நான் சொல்கிறேன் 1999க்குலாம் முன்னாடி. 99ல் ஒரு தடவை தோற்றோம். அதுக்கு முன்னாடி சில தடவை தோற்றுருக்கோம். ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ மஸ்ட் வின்ல போகிறோமே, பெரிய ரன் டிஃபரன்ஸை ஜெயிக்கிறோமேனு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அண்ட் சென்னை பிச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போலிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். முசிரபானின்னு நினைக்கிறேன் அவரோட நேம். அவர் வந்து ரொம்ப நல்லா போடுவார். சென்னை பிச்சில் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ப்ரெஷர்லாம் மண்டேல இருக்கும் இந்தியாவுக்கு. பட் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, சூரியகுமார் யாதவுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது, ஸ்டில் அ குட் கேப்டன். ஸோ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு 1 கேம் அட் அ டைம் அப்படின்னு இந்தியா எடுத்து, இப்போ ஒரு வேளை இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 2 மேட்ச் வந்து தோக்கிறதுக்காக விளையாடுவாங்க, அதையும் ஜெயிக்க தானே விளையாடுவாங்க. ஸோ அதே மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அன்பீட்டனாக போகணும்னு நினச்சோம். ஒரு மேட்ச் பிசகிருச்சு, லைக் இட் ஹேப்பன் இன் 2011. நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும்தான் தோற்றோம். அப்புறம் வந்து இங்கிலாண்டை டை பண்ணோம். பட் அந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சோம். ஸோ அந்த மாதிரி அடுத்த 2 மேட்ச்சு நம்ம ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு 1 at a டைம் அந்த மேட்சை எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஸ்டில் வி வில் லெட் காட் டிசைட். அண்ட் நம்ம கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிறதுக்கான 95% ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ரொவைடட் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மேட்ச் தோக்கக்கூடாது.
அப்படியே தோத்தா நெட் ரன் ரேட் வில் கம் இன் டு பிளேஸ் ப்ரொவைடட் வி வின் த நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் ஆல்சோ. அதனால் இந்த சேலஞ்செல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்தியா கண்டிப்பாக செமிஃபைனல் வருவாங்க, இந்த வேர்ல்டு கப்பும் ஜெயிப்பாங்க நான் நம்புகிறேன். பட் ஏரியா டு பி அட்ரெஸ்ட் நிறையா இருக்குங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸுக்கு சுத்தமாக ஆஃப் ஸ்பின் விளையாட வரல. அன்றைக்கி வந்து பாகிஸ்தானோட கேப்டன் வந்து ஃபஸ்ட் ஓவரில் போட்டு விக்கெட் எடுத்தார். இன்றைக்கி மார்க்ரம் வந்து ஃபஸ்ட் ஓவரில் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ்னால் இந்தியன்ஸுக்கு விளையாடவே வராது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அது ஒரு வகையில் உண்மையாயிடுச்சு. ராகுல் டிராவிட் வந்து சூப்பர் பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ கோச் ஒண்டர்ஃபுல் பேட்டராக இருந்திருக்காரு. பட் அவருடைய எரால நடந்த ஒரு பெரிய தப்பு, ஆஃப் ஸ்பின்னர்ஸும் ரொம்ப குறைச்சி எடை போட்டு ஸ்பின்னர்ஸ் வேண்டாம் அஸ்வின் மாதிரி பிளேயர்ஸை வந்து உட்கார வச்சு கடைசியில் இந்தியன் டீமுக்கே ஸ்பின் ஆட தெரியாமல் போயிருச்சு. அப்புறம் ஸ்லோயர் டெலிவரி. இப்போது அகமதாபாத் பிச்சில் நம்ம தொடர்ந்து 2வது தடவை ஒரு குரூஷியல் வேர்ல்ட் கப் மேட்ச்சில் தோக்குறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த இடத்துல பால் ரொம்ப நின்று வரும்னா அப்படியே ஒரு பேட்டிங் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பேட்டுக்கு நின்று வராது. அதை நீங்கள் சேஸ் பண்ணி போய் ஆடணும். ஓகேங்களா? அந்த சேஸ் பண்ணி போய் ஆடுற ஃபுட்வொர்க்கு நம்ம டீமில் 1-2 பேரை தவிர யாருக்குமே இல்லைங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். சூரியகுமார் யாதவ் வந்து படுத்துக்கிட்டுலாம் விளையாடுவார், சூப்பர். இஷான் கிஷன்லாம் படுத்துக்கிட்டுலாம் விளையாடுவார், சூப்பர். வாட் அபவுட் அதர் பிளேயர்ஸ்? உங்களுக்கு தூபேவை மட்டும் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தூபேவே அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்ஷியல் போலர் நின்று போலிங் போடுவார் பாருங்கள். அவரோட போலிங் எப்படி அடிச்சார்? டவுன் த ட்ராக் இறங்கி அடித்தார். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடணுன்னாலோ இல்லை ஒரு ஸ்லோ டெலிவரி ரபாடா போடுற மாதிரி ஒரு ஸ்லோ டெலிவரி ஆடணுன்னாலோ நீங்கள் நகர்ந்து வந்து பாலை நோக்கி நடந்து வந்து ஆடணும். நீங்கள் வந்து டவுன் த கிரீஸ் வரணும்னு கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் கிரீஸ்குள்ளேயாவது ஒரு நல்ல ஃபுட்வொர்க் இருக்கணும். சரி, நமக்கு தெரியும் தூபேக்கு அந்த அளவுக்கு ஃபுட்வொர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் என்னாச்சு? ஹர்திக் பாண்டியா வந்து இஸ் நோன் ஃபார் இஸ் ஃபுட்வொர்க் அந்த இனிஷியல் டேஸ். இப்போவுமே ரன்னிங் பிட்வீன் விக்கெட் சூப்பராக இருக்கும். பட் அவருடைய பவரில் அவர் ஓவர் ரிலையபிலிட்டி பண்ணிட்டு வரணும்னு எனக்கு தோணுது. பால் க்ளீனாக அவுட் சைட் போகுது. அப்படி இருக்கும்போது அவர் நின்ன இடத்துல இந்த ஷாட் அடிக்காமல் 1 இன்ச் டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் நவுந்து அடிச்சிருந்தாருன்னா அந்த பால் அவர் அவுட்டே ஆயிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர் தான். அண்ட் அவர் கொஞ்சம் ஏர்லியாகவே அனுப்பியிருக்கணும். பட் வாஷிங்டன் சுந்தரை நம்பினாங்க. இனிஷியலாக வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வரும்போது ஐயோ பாண்டியா வந்திருக்கணும்னு நான் நினைக்கலைங்க. நான் வாஷிங்டன் சுந்தருக்கு இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, 50+ ரன் அடிப்பாருன்னு நினச்சேன். அவருமே அப்படி ஒரு செட் ஆனார். பட் இட் வாஸ் அ வெரி வெரி பேட் ஷாட் டு சூஸ். அவருமே நின்ன இடத்துலையே பேட்டை ஸ்விங் பண்ணார், விச் வாஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். அவர் 1 இன்ச்சு அந்த ஒரு ட்ரிகரிங் மூமெண்ட்டை நவுந்து வந்து டுவர்ட்ஸ் மிடில் ஸ்டெம்புக்கு நவுந்து வந்து அந்த பால் அடிச்சிருந்தாங்கன்னா அதுவே கூட பவுண்டரி போயிருக்கும். ஒரு பெரிய சேஞ்ச் ஓவராக இருந்திருக்கும். ஸோ ஃபுட்வொர்க் கிட்டத்தட்ட நம்ம சிஎஸ்கே டீம் மாதிரி ஆயிடுச்சு. இந்தியன் டீம் ஃபுட்வொர்க்கு சுத்தமாக இல்லை, எக்ஸப்ட் ஃபார் இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ். பேட்டிங்கில் ஃபுட்வொர்க்கு நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் வந்து ஸ்லக்கிஷ் பிச்சஸில் ஆடும்போது யூ ஹாவ் டு மூவ் டுவர்ட்ஸ் தி போலர்ஸ் டிரெக்ஷன். நீங்கள் வந்து போலர் வந்து அதுதான் வரும் கூட சொல்லியிருந்தார், டாக் ஃபைட் அப்படின்னாரு. அது வந்து சேசிங்கில் மட்டும் கிடையாது, நீங்கள் பாலை துரத்தி போய் அடிக்கணும். ஒரு பேட்ஸ்மேன் ஒரு போலரோட பாலை துரத்திட்டு போய் அடிக்கணும், நவுந்து போய் அடிக்கணும் தேவைப்பட்டா. ஏன்னா ஸ்லோவர் டெலிவரி தான் இப்போ ஒரு பெரிய கீ மாதிரி ஆயிருக்குங்கிற பட்சத்தில் இந்தியன் டீம் ஹேஸ் டு இம்ப்ரூவ் இன் தட் ஃப்ரண்ட். அகைன் இஷான் கிஷன் அவருடைய கீப்பிங்கை கண்டிப்பாக இம்ப்ரவைஸ் பண்ணணும். ஒரு ஆஃப் சான்ஸ் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தார். அண்ட் ஹி ஹேஸ் டு இம்ப்ரவைஸ். அண்ட் அபிஷேக் சர்மா ஹேஸ் டு பி கிவன் அ பிரேக். நான் வந்து இதை சொல்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. சஞ்சு சாம்சன் வந்தால் மட்டும் ஆடிடுவாரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயாவது அவர் நல்லா விளையாடுவார். ஓகேங்களா? பட் அபிஷேக் சர்மா ஹாஸ் பீன் வெரி 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 புவர். அண்ட் இன்னைக்கு நான் ஸ்கோருக்காக மட்டும் சொல்ல, அவர் 3 தடவை டக்கானதுக்காக மட்டும் சொல்ல, இன்னைக்கு அவர் வந்து லிட்டரலாக அந்த அவுட் ஆகிற ஓவரை அவருக்கு ஆடவே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில, கண்ணை முடிச்சு சுற்றிட்டே இருந்தார். நீங்கள் என்ன சயீத் அஃப்ரிடி ஒரு காலத்தில் ஆடினார் அந்த மாதிரி சும்மா சுற்றுறதுக்கு. இப்போ இருக்கிற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எப்படி இருக்குது? ஸோ கண்ணை முடித்து சுற்றிட்டு இருக்காரு. அவர் கிரிக்கெட் மறந்து போச்சு ப்ரெஷரில். அதனால் ஐ திங்க் அபிஷேக் சர்மா ஹாஸ் டு பி கிவன் அ பிரேக் வெரி வெரி பேட்லி. அண்ட் அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் கொண்டு வராங்களா, கொண்டு வரட்டும், இல்லை வாட் எவர் தே வாண்ட் டு லெட் தம் டு. திலக் வர்மாவை வந்து பயங்கரமாக ப்ளேம் பண்ணி அவர் டீம் விட்டு உட்கார வைக்கணுமா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஆடினார். அவரையும் நீங்கள் உட்கார வச்சுட்டு யாரை கொண்டு வருவீங்க டீமில்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா ஷுட் ஸ்டில் பி தேர் இந்த டீம். பட் அவருக்கு வந்து ஆன ரோல் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஷார்ட் செலெக்ஷன் பண்ணணுமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் சொல்கிறேன், அந்த ஃபுட்வொர்க் நல்லா இருக்கிற பிளேயரில் அவரும் ஒருத்தர். பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த ஒரு ஏஷியா கப் ஃபைனல் எப்படி ஆனா நீங்கள் பார்த்தீங்க. பட் அதை மட்டுமே வச்சுட்டு நம்ம கதை பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஹி ஹேஸ் டு புட் அ குட் நாக் இன் பிளேஸ். வேறு வழியே இல்லை, வாஷிங்டன் சுந்தர் உட்கார வச்சு தான் ஆகணும். அவர் ஒரு ஃபேபுலஸ் பிளேயர். எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடினார் நீங்கள் பார்த்தீங்க, நியூசிலாண்டுக்கு எதிராக எவ்வளோ நல்ல மேட்ச்லாம் ஆடிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்க. பட் அவர் வந்து இ டுக் அ பேட் கால். ஆனால் அக்சர் பட்டேல் அடுத்த மேட்ச் உள்ளே வந்துடுவார். எப்படியாச்சும் குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வரணும். தேவைப்பட்டால் திலக் வர்மாவை கூட உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த ஆர்டரை கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி நீங்கள் ஸ்கையை கொஞ்சம் ஒன் டவுன் இறக்கலாம், ஹர்திக் பாண்டியா முன்னாடி இறக்கலாம், தூபே இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இறக்கலாம், ரிங்கு சிங்கை யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம இன்னொரு பேட்ஸ்மேன் நீங்கள் கேட்கலாம், என்ன வெங்கட் 80 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம், நீங்கள் பாட்டு இன்னொரு பேட்ஸ்மேனை உட்கார வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஒரு போலர் இருந்திருந்தால் இவ்வளோ ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்தியா ஷுட் டெஃபினெட்லி ரீதிங்க் டு ஹாவ் குல்தீப் யாதவ் இந்த டீம். இன்றைக்கி மட்டும் அவர் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக ஒரே ஓவரில் எப்படி மகாராஜ் 3 விக்கெட் தர அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு, நம்ம மேட்சே மாறி இருக்கும். ஸோ கண்டிப்பாக போலிங்கில் ஒரு போலர் உள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் ஷுட் டூ ஃபுட்வொர்க். அபிஷேக் சர்மா ஷுட் பி கிவன் அ பிரேக். ஸோ இன்னும் இந்த வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குங்க. இதுவே ஒரு ரன் டிஃபரன்ஸ் கம்மியாக ஒரு 30 ரன் வித்தியாசத்தில் தோற்றுனோன்னா இவ்வளோ நம்ம பேசியிருக்கவே வேண்டாம். அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு உள்ளே போயிடலாம்ப்பா அப்படின்னு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருந்திருக்கலாம். பட் அந்த ரன் டிஃபரன்ஸ் ஹியூஜாக இருக்கிறதுனால we will have to win the next 2 match with a very proper margin and we should give it to God to take the decision. அப்படி கடவுள் நமக்கு ஃபேவரபுளாக இருந்து நம்ம செமிஃபைனல் போவோம். இந்த வேர்ல்டு கப்பை கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். க்ரூஷியலான ஸ்டேஜில் ஒரு தப்பை பண்ணி அடி வாங்கிறத விட ஒரு ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த அடி வாங்கினதுனால நம்ம பிளேயர்ஸ் முடிச்சுக்குவாங்க. இந்த முறை கப்பு நாம் கண்டிப்பாக ஜெயிப்போம், நாம் சரித்திரம் படைப்போம்.